என்னோட வேகன்சி வீடியோ பார்த்துருக்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். ஃபியூச்சர் லைஃப் சேனலில் வேகன்சி வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நான் போடுற வேகன்சி வீடியோவுக்கு எப்போவுமே அப்ளிகேஷன் எண்ட் டேட்டுன்னு ஒன்று இருக்கும். அப்ளிகேஷன் எண்ட் டேட்டுக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோ உங்களுக்கு கிடைச்சாதான் நீங்கள் அந்த வேலைக்கு குவாலிஃபைடாகவும் இன்ட்ரெஸ்டாகவும் இருந்தீங்கன்னா அப்ளை பண்ண முடியும். ஸோ ப்ளீஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது வேலை தேடிட்டு இருந்தாலோ இல்லை ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருந்தாலோ அவங்களுக்கு இந்த சேனல் லிங்கை கொடுங்க, அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அது அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேகன்சி தான் பார்க்க போகிறோம். இது லக்னோவில் இருக்கிற நேஷ்னல் பொட்டானிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட். ஸோ இதில் கொஞ்சம் வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதோடைய அப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் தான். 3rd மேவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. க்ளோசிங் டேட் 2nd ஜூன் 6 PM வரைக்கும் ஆன்லைன் அப்ளிகேஷன் ரெஜிஸ்டர் பண்ணலாம். இதில் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட், டெக்னீஷியன், ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டண்ட், ஸோ இந்த 3 ஹெட்டிங்கில் வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ஹெட்டிங்லேயும் வேகன்சி வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ என்னன்னு பார்த்துருவோம். டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இதில் மொத்தம் 9 வேகன்சி இருக்குது. இந்த 9 வேகன்சிக்கான பே லெவல் பார்த்திங்கன்னா 35,400லேருந்து 1,12,400 வரைக்கும் இருக்கும். டெக்னீஷியன் 1 இதில் மொத்தம் 18 வேகன்சி இருக்குது. இதோடைய சேலரி பார்த்திங்கன்னா 19,900லேருந்து 63,200 வரைக்கும் இருக்கும். ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டன்ட், ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இதில் ஒரே ஒரு ஓப்பனிங் தான் இருக்குது. அது 19,900லேருந்து 63,200 வரைக்கும் சேலரி இருக்கும். அடுத்தது ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டன்ட், ஸ்டோர் அண்ட் பர்ச்சேஸ், இதில் 2 ஓப்பனிங் இருக்குது. இதோடைய சேலரி 19,900லேருந்து 63,200 வரைக்கும் இருக்கும். ஸோ இந்த வேகன்சி இது வந்து 9 அப்படிங்கிறது டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டில் 9 அப்படிங்கிறது டோட்டலாக 9 வேகன்சி. இந்த 9க்குள்ளே எத்தனை விதமான வேகன்சி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்கன்றதை நம்ம பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து ஃபார்மகோக்னசி, இது வந்து டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு கீழே வருது. ஒரே ஒரு ஓப்பனிங் தான் இருக்குது. 28 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். இதோட சேலரி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படித்தவங்க 60 ஆர் அபவ் 60 வாங்கினவங்க ரெகக்னைஸ்டு இன்ஸ்டியூஷன் ஆர் யூனிவர்சிட்டியில் ஃபுல் டைம் படித்தவங்க இதுக்கு அப்ளை பண்ணுங்கள். ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ப்ராடக்ட்லேயோ இல்லை வந்துட்டு ஹெர்பல் ப்ராடக்ட்ஸில் ஆல்ரெடி ஒர்க் பண்ணவங்க இதில் வந்து இதுக்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம். அடுத்தது என்விரான்மெண்டல் சயின்ஸு, இதுவும் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டு கீழே தான் வருது. ஒரே ஒரு ஓப்பனிங் தான் இருக்குது. இதுக்கும் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 28 இயர்ஸ் தான். ஸோ இதில் வந்து பிஎஸ்சி என்விரான்மெண்டல் சயின்ஸ் படித்தவங்க 60 ஆர் அபவ் 60 ஃபுல் டைம் ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டி இன்ஸ்டியூஷனில் படித்தவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏற்கனவே சாயில் அனாலிசிஸ், வாட்டர் அண்டு பிளான்ட் சாம்பிள்ஸ் வந்து வாட்டர் அண்டு பிளான்ட் சாம்பிள்ஸில் ஒர்க் பண்ணவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அதே டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டில் மாலிகுலர் பயாலஜி செக்ஷனில் வருது. இதுக்கும் ஒரே ஒரு ஓப்பனிங் தான் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்சி மாலிகுலர் பயாலஜி, பயோடெக்னாலஜி, அது இல்லைன்னா அதுக்கு ரிலேட்டட் சப்ஜெக்ட் படித்தவங்க 60 ஆர் அபவ் 60 மார்க் வாங்கினவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலிகுலர் பயாலஜி, பயோடெக்னாலஜி, ஜீனோம் எடிட்டிங், பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் இதிலெல்லாம் ஒர்க் பண்ணவங்க இதுக்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம். அடுத்தது பிளான்ட் ப்ரீடிங்கில் இதே டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டு கீழே தான் வருது. ஸோ ஒரே ஒரு ஓப்பனிங் தான் இருக்குது. இதுக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 33 இயர்ஸு. இதில் வந்து பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் படித்தவங்க 60 ஆர் அபவ் 60 மார்க் வாங்கினவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். எல்லாமே ஃபுல் டைம் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி இன்ஸ்டியூஷனில் படிச்சிருக்கணும். ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸு எதில் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளான்ட் ப்ரீடிங்கில், ஜெனட்டிக் இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் கிராப்ஸு இந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணவங்க தாராளமாக இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். அடுத்ததும் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டில் வர அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர் தான். இதில் வந்து மொத்தம் 4 ஓப்பனிங் இருக்குது. 4 ஓப்பனிங்க்கு அப்பர் ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28 இயர்ஸு. இதில் ஓபிசி என்சிஎல் அப்படின்னா 31 இயர்ஸை சொல்லியிருக்காங்க. ஸோ இது பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர் ஆர் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் படித்தவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். அடுத்தது என்ஜினியரிங், இதுவும் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் குரூப்பில் தான் வருது. என்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் இதில் ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்குது. அப்பர் ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா 28 இயர்ஸ். டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் இல்லை அதுக்கு ரிலேட்டட் சப்ஜெக்ட் படித்தவங்க
அதே மாதிரி ஃபுல் டைமில் படிச்சிருக்கணும். இதை ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூஷனில் நீங்கள் படிச்சிருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எலக்ட்ரிக்கல் ஒர்க்ஸு சர்வீஸ் மெயின்டெனன்ஸில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அவங்க இந்த ஜாப்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். அடுத்தது டெக்னீஷியன் 1க்கு வந்துட்டோம். டெக்னீஷியன் 1ல் வந்து டிராக்டர் மெக்கானிக் கேட்டிருக்காங்க. இதில் ஒரே ஒரு ஓப்பனிங் இருக்குது. 28 இயர்ஸ் தான் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். ஸோ இவங்க வந்து 10th +2 இது மாதிரி படிச்சுட்டு ஐடிஐயில் டிப்ளமோ ஐடிஐ பண்ணவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். 55 above 55 மார்க் வாங்கிக்கணும். இவங்களும் ஃபுல் டைம் படிச்சிருக்கணும். ரெகக்னைஸ்ட் இன்ஸ்டிடியூஷன் ஆர் யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்கணும். ஒரு 3 இயர்ஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. இது அடுத்த இது பார்த்தீங்கன்னா லெபார்டரி அசிஸ்டண்ட். இதுவும் டெக்னீஷியன் 1க்கு கீழே வருது. இதில் 4 ஓப்பனிங் இருக்குது. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 28 இயர்ஸ். எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 33 இயர்ஸ், எஸ்சியாக இருந்தால் 33 இயர்ஸ் கேட்டிருக்காங்க. ஓபிசி என்சிஎல்லாக இருந்தால் 31 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணலாம். இதுக்கும் 10th +2 அந்த மாதிரி படிச்சுட்டு ஐடிஐ படித்தவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஏற்கனவே நீங்கள் வந்துட்டு ஏதாவது பப்ளிக் செக்டார்லேயோ இல்லை அட்டானமஸ் பாடிலையோ வேறு ஏதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, ஸ்டேட்டு, யூனியன் டெரிட்டரியில் ஒர்க் பண்ணி இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அது ஒரு ப்ரிஃபர்டு குவாலிஃபிகேஷன் தான். அடுத்தது கார்டனிங். இது வந்து அதே டெக்னீஷியன் 1க்கு கீழே தான் வருது. மொத்தம் 4 ஓப்பனிங் இருக்குது. 4 ஓப்பனிங்க்கும் அப்பர் ஏஜ் லிமிட் 28 இயர்ஸ் தான். ஸோ கார்டனர் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10th +2 படிச்சுட்டு ஐடிஐ படிச்சுட்டு ஒரு 3 இயர்ஸ் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். அடுத்தது கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர். இதுவும் டெக்னீஷியன் 1க்கு கீழே தான் வருது. மொத்தம் 3 ஓப்பனிங் இருக்குது. அப்பர் ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 31 இயர்ஸு. எஸ்சியாக இருந்தால் 33 இயர்ஸு. இதுக்கும் 10th +2 ஐடிஐ படிச்சுட்டு அது ஃபுல் டைம் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூஷனில் நீங்கள் படிச்சிருக்கணும். 55 or above 55% வச்சுருக்கணும். இதே மாதிரி அவங்க வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி பப்ளிக் செக்டார்லேயோ இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட்லேயோ யூனியன் டெரிட்டரிஸ்லேயோ இல்லை வந்து வேறு ஏதாவது ஆர்கனைசேஷன்லேயோ ஒர்க் பண்ணவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா எலக்ட்ரீஷியனில் 2 போஸ்டிங் காலியாக இருக்குது. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 28 இயர்ஸு. இதுக்கும் 10th +2 படிச்சுட்டு ஐடிஐ படித்தவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஒரு 2 இயர்ஸ் ஃபுல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும். ஏற்கனவே சொன்ன மாதிரி டிபார்ட்மெண்ட்லேயோ ஆர்கனைசேஷன்லேயோ பப்ளிக் செக்டார்லேயோ இல்லை வந்துட்டு ஸ்டேட்டு ஆர் யூனியன் டெரிட்டரிஸ் இந்த மாதிரி இடத்துல ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அது ஒரு ப்ரிஃபர்ட் குவாலிஃபிகேஷன். அடுத்து ஃபிட்டர். இதுவும் டெக்னீஷியன் 1க்கு கீழே தான் வருது. இதோட மேக்ஸிமம் ஒரே ஒரு வேகன்சி இருக்குது. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 33 இயர்ஸ். இதுவும் 10th +2 ஐடிஐ 55 or above 55 மார்க் வச்சுருக்கவங்க ஃபுல் டைம் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டியில் படித்தவங்க ஒரு 3 இயர்ஸ் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க தாராளமாக இதுக்கு அப்ளை பண்ணலாம். அடுத்தது ப்ளம்பர். இதுவும் டெக்னீஷியன் 1க்கு கீழே தான் வருது. இதோட ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்குது. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 31 இயர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் 10th +2 ஐடிஐ வந்து படிச்சிருக்கணும். ஐடிஐ படிச்சுட்டு ஒரு 3 இயர்ஸ் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க இந்த ப்ளம்பர் போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணலாம். அடுத்தது ஹவுஸ் கீப்பிங்கும் டெக்னீஷியன் 1ல் தான் வருது. இது வந்து 2 ஓப்பனிங் இருக்குது. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 31 வயசு இருக்கலாம். 10th +2 படிச்சுட்டு ஐடிஐ 55 or above 55 மார்க் வாங்கினவங்க ஒரு 3 இயர்ஸ் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் செக்ரட்டரியேட் ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ். இதில் ஒரே ஒரு ஓப்பனிங். இந்த ஒரு ஓப்பனிங்கும் பார்த்திங்கன்னா அப்பர் ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா ஒரு 31 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. இதுக்கும் 10th +2 படிச்சிருந்தா போதும். கம்ப்யூட்டர் வந்து ஒர்க் பண்ண தெரிஞ்சுக்கணும். முக்கியமாக டைப்பிங் ஸ்பீட் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி குவாலிஃபிகேஷன் இருக்கவங்க இதுக்கு வந்து ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸில் ஒர்க் பண்ணுறதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அடுத்தது ஸ்டோர் அண்ட் பர்ச்சேஸில் 2 ஓப்பனிங் இருக்குது. 28 இயர்ஸ் வந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டு. அதே எஸ்சியாக இருந்தால் 33 இயர்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அதே 10th +2 தான். கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும், டைப்பிங் ஸ்பீடு இருக்கணும். ஸோ இந்த மாதிரி குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கவங்க இந்த ஸ்டோர்ஸ் அண்ட் பர்ச்சேஸில் அசிஸ்டண்ட்டு போஸ்டிங்க்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இது வரைக்கும் இருந்த எல்லா வேகன்சியும் பார்த்துட்டோம். ஸோ ஃபீஸ், இந்த அப்ளிகேஷனுக்கான ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வேளை அன்ரிசர்வ்ட் கேட்டகரியாவோ ஓபிசியாவோ இல்லை இடபிள்யூஎஸ் கேட்டகரியாவோ இருந்தீங்கன்னா 500 rupees அப்ளிகேஷன் ஃபீஸாக நீங்கள் ஆன்லைன்லேயே பே பண்ணணும். விமன்ஸாக இருந்தாலும் அது எந்த கேட்டகரியும் மென்ஷன் பண்ணல. டோட்டலாக உமன்ஸ் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடி எக்ஸ் சர்வீஸ் மேன் இவங்களா இருந்தால் உங்களுக்கு எந்த ஃபீஸும் கிடையாது. ஸோ இங்கே நான்
அப்ளிகேஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். இது அஃபிஷியல் அப்ளிகேஷன் லிங்க். நான் சொன்னது இல்லாமல் அங்கே நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. அவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் ஒரு வீடியோவாக எடுத்து போட முடியாது. ஸோ நீங்கள் போயிட்டு மறுபடியும் இந்த வெப்சைட்டில் போயிட்டு அவங்கள நோட்டிஃபிகேஷன் அட்வர்டைஸ்மெண்ட்டை ஃபுல்லாக படித்து பாருங்கள். படித்து பார்த்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா ஆன்லைன் அப்ளிகேஷன் கொடுங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் கொடுக்கும்போது உங்களுக்கு ஒரு ஆக்டிவ் மொபைல் நம்பரும் ஜிமெயில் ஐடியும் வேணும். ஸோ அதை இல்லை அப்படின்னா க்ரியேட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வச்சுருந்தாலும் சரி, க்ரியேட் பண்ணாலும் சரி, அதை வந்து அடுத்த ஒரு 1 இயர்க்கு ஆக்டிவாக நீங்கள் கண்டிப்பாக வச்சுருக்கணும். அதை தவிர வந்துட்டு நீங்கள் வந்து எப்படியெல்லாம் வந்துட்டு ஸ்டெப் அப்படின்னா, ஒன்று போர்ட்டல் ரெஜிஸ்ட்ரேஷன். நான் இதுக்கு தான் வந்து உங்களுடைய மொபைல் நம்பரும் ஆக்டிவ் இமெயில் ஐடியும் சொன்னேன். ஸோ இது ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். அடுத்தது போயிட்டு ஆன்லைன் அப்ளிகேஷன் நீங்கள் ஃபில்அப் பண்ணணும். ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணி ஒன்ஸ் நீங்கள் சப்மிட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா அது லாக் ஆகிடும். அதுக்கப்புறம் எந்த எடிட்டும் எந்த கரெக்ஷனும் பண்ண முடியாது. அது நேராக ஒரு ஃபீஸ் பேமெண்ட்டுக்கான லிங்க் போகும். அந்த இடத்துல நீங்கள் போயிட்டு ஃபீஸ் பேமெண்ட் வந்து கொடுத்துருங்க. ஒருவேளை நீங்கள் விமனாக இருந்தாலோ, எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடி எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தால் இந்த இடத்துல நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃபீஸ் பேமெண்ட் பண்ண அப்புறம் அந்த ஃபீஸ் ரெசிப்டையோ இல்லை அப்ளிகேஷனோ டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. இதை எந்த விதத்துலையும் அவங்களுக்கு அனுப்ப வேண்டாம். இதுக்கு ஒரு கலர் ஃபோட்டோகிராஃபும் சிக்னேச்சரும் நீங்கள் வந்து ஜேபிஇஜி ஃபார்மேட்டில் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். அது 50 கேபிக்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களோட சர்டிஃபிகேட்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் எது இருந்தாலும் அது வந்து மினிமம் ஒரு 1 MBக்குள்ளே இருக்க மாதிரி, ஒரு சர்டிஃபிகேட்டும் 1 MBக்குள்ளே இருக்க மாதிரி ஸ்கேன் பண்ணி அதை அப்லோட் பண்ணிடுங்க. மொத்தமாக இவ்வளோ தான் வேணும். இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிறதுனால யாரெல்லாம் குவாலிஃபைடாகவோ இருக்கீங்களோ அவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணி கண்டிப்பாக இந்த வேலையை வாங்கணும் அப்படிங்கிறது என்னோட விருப்பம். அப்ளை பண்ண போகிற எல்லாருக்கும் பெஸ்ட் ஆஃப் லக். வீடியோ பார்த்த எல்லாருக்கும் தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வேகன்சி வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.